பால் அவுட்டா? A good top. Super connection. அருமையான ஒரு ஸ்வீப். So completely it's a big over for team Madras Mutants. 10 plus runs first over. The 6 to 8 over is a big. Over number 2 Sanjay கிட்ட இருந்து Sanjay 2 important overs ரெண்டு டீமுக்குமே. ஏன்னா பவர் பிளேல எவ்வளோ ரன்ஸ் விளையாடுறாங்க, எவ்வளோ விக்கெட் எடுக்கிறாங்கன்றத பொறுத்து கேம் ஓரளவுக்கு ப்ளே பண்ணோம். மொதல் ஓவர் வந்து பேட்டிங் சைடுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் செகண்ட் ஓவர் ஒரு யங்ஸ்டர் உள்ள அட்டாக் பண்ண வந்திருக்காரு. சஞ்சய் மேன் டு வாட்ச் அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் சென்னை கிரிக்கெட். வெல் பவுல். நோ டைமிங். ஸ்விட்ச் இட்டு திரும்பும் போது இந்த மாதிரி போடணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. டைமிங்கே கிடையாது பேட்டருக்கு. ஒரு நல்ல ஒரு பவர் எனர்ஜி உடம்புல இருக்கு. பிகாஸ் யங் பிளட்ஸ். ஈஸி கேட்ச்கான வாய்ப்பு. கார்டன் போல். ஓ மை காட், the plan work out ஆயிருக்குது. and சதீஷ் டிசப்பாயிண்டோட திரும்புறாரு பெவிலியனுக்கு. சஞ்சய் climbed a big wicket. சதீஷோட விக்கெட் ஒரு டேஞ்சர் மேன் டிபார்ட். அது ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட்டை லூஸ் பண்ணாங்க டீம் மெட்ராஸ் மியூட்டன்ஸ். ஆஹா அருமை. நைஸ் டு வாட்ச் த நியூ ஸ்டார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய நட்சத்திரம் பிறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல
ஒரு புதிய நட்சத்திரம் சென்னை கிரிக்கெட்டுக்காக சஞ்சய். அருமையான ஒரு பால். லவ் டு வாட்ச். மெய்சில் இருக்கும் ஓவர் இது. அருமையான ஒரு பந்து வீச்சு அண்ட் கம்பேக் ஓவர் டீம் எஸ்கேஜிக்கு. இது அல்லவா போட்டி. மொதல் ஓவர் டீம் மெட்ராஸ் மியூட்டன்ஸ்க்கு, செகண்ட் ஓவர் இது கம்ப்ளீட்டா எஸ்கேஜிக்கு. சூப்பரான ஒரு ஓவர் சஞ்சய், விக்கெட். அண்ட் மொத்தத்தில் எவ்வளோ ரன் அப்படின்னா ஒரு ரன்னுக்கு போலிங் போட்டிருக்காரு இந்த ஓவர். அருமையான ஒரு ஓவர். மதன் ஒரு ரன் தானே மதன்? சக்தி ஒரு சிங்கிள் ஒரு விக்கெட் அவ்வளோதானே? ஓகே. கேம் ஆன். மொதல் ஓவர் உனக்கு, ரெண்டாவது ஓவர் எனக்குன்னு சொல்லிட்டு ஆளுக்கு 50-50 பிரிச்சுக்கினாங்க. அண்ட் ஓவர் நம்பர் 3 வில்லியம்ஸ் உள்ள கொண்டு வராங்க. வில்லியம் டூன் அருமை. நல்ல ஒரு பாலோட ஆரம்பிச்சிருக்கு வில்லியம்சனோட ஓவர். வில்லியம்சன் டு சன்சினா. Again it's a good delivery. கீப்பிங் பண்றதுக்கு அப்படியே அருமையா இருக்கும் இந்த நேரத்தில். இந்த மாதிரி பீட் வரும்போது வந்து கீப்பருக்கு ஜாப் ஃபீல் குட் கொடுக்கும் இந்த மாதிரி பால்ஸ்லாம். ஒரு பேட்டரை மிஸ் பண்ணிட்டு ஒரு பால் பின்னாடி கீப்பர் கிட்ட போகுதுன்னா அது ஆல்மோஸ்ட் விக்கெட் பால். 2 dot balls and next ball. Now Tiger மேல தான் போயிருக்கு. And easy tag and this is safe hand. The team SKG oda or safe hand Sakti or super ஆன ஒரு டேக்கர் and wicket number 2 claim பண்றாங்க. Team SKG 2 important wicket, 2 dangerous fellows back to the pavilion. மொத ஓவர் பெரிய ஓவர், அதுக்கு அப்புறம் ஃபுல்லாவே பவுலர்ஸோட மாயாஜாலம். Responsibilities. Appu. It's a low full toss. Off the mark straight away with single. Nicely bowled. நிறைய பீட் ஹேண்ட்ஸ் வந்திருக்கு அண்ட் அம்பையர் கிட்ட இந்த ஓவர் சிக்னல். இந்த ஓவர்லேயும் ஒரே ஒரு ரன் அண்ட் ஒரு விக்கெட். தரமான ஒரு கம்பேக். கடைசி 12 பால்ல 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. 2 ரன்னுக்கு போலிங் போட்டிருக்காங்க. மொதல் ஓவரில் ஒரு பவுலர் அடி வாங்கும் போது அவரோட பார்ட்னர்ஸ் அதாவது ரிமைனிங் பவுலர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஈக்குவல் பண்ணி கொடுக்குறாங்க. நல்ல ஒரு கம்பேக் டீம் எஸ்கேஜி கிட்ட இருந்து. நல்ல ஃபைட் அண்ட் ரிமைனிங் ரன்ஸ் இன்னும் எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும். 79 - 18. இன்னும் 5 ஓவருக்கு 61 ரன் விளையாடணும். அண்ட் இந்த நேரத்தில் இந்த டோர்னமெண்ட்டுக்கு முக்கியமான ஸ்பான்சர்ஸ் அவங்கெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். அதில் முதன்மை ஸ்பான்சர் சிவஹோம், அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறோம். அதுக்கப்புறம் எம்எஸ் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, எஸ்கேஜி அண்ட் காந்திசரன் ட்ரஸ்டர்ஸ் இருக்காங்க, அண்ட் ஜிடி ஈவெண்ட்ஸ், ஆர்ஆர் பில்டர்ஸ், டிஜே டெவலப்பர்ஸ், அஜய் கிருஷ்ணா கேட்டரிங்ஸ் அண்ட் கமலா இண்டஸ்ட்ரீஸ், எல்ஐ ஸ்போர்ட்ஸ், ஜேபி ஸ்போர்ட்ஸ், டிஜிட்டல் ட்ரீம்ஸ் அண்ட் பிகேசிசி. Oh my God, this is master class. This is master class and monster hit from
Sweep master. Digital Dreams, PKCC, KGK, and Comedy Box Tamil, Serum Kaligal, Tanvish, Khalil Mott, Keethi, Reality, and Vinos 11. The Marvel Shifts were confident, எக்கச்சக்கமான கான்ஃபிடன்ட் கொடுத்துருக்கேன் பிகாஸ் அந்த மிடில் ஆஃப் த பேட் அந்த சத்தம் அது இன்னும் ஒரு 4-5 பாலுக்கும் வந்து மைண்டில் இருக்கும். இன்னும் விளையாடு, இன்னும் நல்லா விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஸ்ட் அப் கொடுக்குற மாதிரி ஒரு மிடில் ஆஃப் த பேட் அது. ஒரு பேட்டர் வந்து ஹிட் அடிச்சாவே அடுத்த ஒரு 2-3 பாலுக்கு இன்னும் அந்த கான்ஃபிடன்ட் அப்படியே இருக்கும். ஓகே ரெடி கைஸ். ஓகே நெக்ஸ்ட் பால் செட் ஆகிடுங்க. அந்த அடுத்த 3-4 பாலுக்கு இன்னும் ஒரு பவுண்டரி ஆர் மிடில் ஆஃப் த பேட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னா அப்படியே அந்த இன்னிங்ஸ் பில்டப் ஆகும். Oh my god, this is a wonderful delivery. கமிட் ஆக வச்சாங்க பேட்டரை அப்படி போ டிரைவ் போகிற மாதிரி போ நான் போடுறேன் ஸ்லோ ஏர் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லோ பவுன்ஸு. மணிகுலு ஒண்டர்ஃபுல்லான ஒரு பேட்டர், ஒரு ஆங்கர். பாலை மிஸ் பண்ணியிருக்காங்க. சந்தோஷ் பேட்டில் மட்டும் கிடையாது பால்லையும் வந்து ஸ்டார். ராக் ஸ்டார் ஜட்டு மாதிரி ஒரு ஸ்டார் டீம் எஸ்கேஜிக்கு. ரீசெண்ட் டேஸில் நல்ல ஃபார்மில் இருக்க பிளேயர். ப்ரீவியஸ் டோர்னமெண்ட்ஸ் இண்டோர் டோர்னமெண்ட்டோட மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் சீரியஸ் அவார்டை கலெக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஃபார்ம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. Again, it's a good delivery and fielder தாண்டி போயிட்டு இருக்கு. பவுண்டரிக்கான சான்சஸ் அது கொடுக்கல. இந்த ஃபீல்டர் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அண்ட் ரன் அவுட்கான சான்சஸ் கொடுக்கல பேட்டர்ஸ் அண்ட் கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். Bang the target and one more wicket. Team SKG climbed another big wicket. Manigulu, lot of expectation into the anchor rolling பண்ற பிளேயர் மேல. But team SKG clean பண்ணிருக்காங்க. மொத 3 important wicket. Number 1 Satish, number 2 Sanchina and number 3 Manigulu. 3 important wickets in first 4 overs. 27 loss of 3 end of 4. Loss of 3 and நிறைய விஷயங்கள் வந்து இங்கே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க கமெண்ட்ஸில். அண்ட் ஐ காட் அ கால் வினோதனா கிட்ட இருந்து. அவங்க வந்து ஒரு பெரிய விஷ் பண்ணாங்க. டீம் எம்பிடிக்கான ஒரு வெல் விஷஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் டீம் மெட்ராஸ் நியூட்டன்ஸ் அவங்களுக்கும் வந்து பெஸ்ட் ஆஃப் லக் பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் டிசர்வ் ஃபார் விக்டரி. சண்டை செய்கிற எல்லாருக்குமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதே போல் சக்ஸஸும் தொடர்ந்து வரும். அந்த விதத்தில் 2-1 2 டீமுக்குமே வந்து ஆல் த வெரி பெஸ்ட் இன் அட்வான்ஸ் வியூவர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் சார்பாக.
அண்ட் வாட் இஸ் திஸ்? நல்ல ஷாட் இது, 4 ரன் கிடைக்கணும். ஆனால் ஃபீல்டர்ஸ் நான் தான் இருக்கேன்ல, நான் தடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தடுத்துருக்காங்க. 1 ஹேண்ட் கிவிங் ஹேண்ட்ஸ் 3 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்கு. ஒரு கை நம்பிக்கை, அது 3 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்கு. ஓவர் நம்பர் 5 மறுபடியும் சஞ்சய். இதனால் சேலஞ்சிங்கான ஒரு ஓவராக இருக்கும் பேட்டர்ஸ்க்கு விளையாடுறதுக்கு. நல்ல ஒரு வேகம் இருக்குது, அதை விளையாடக்கூடிய விவேகம் பேட்டர்ஸ் கிட்ட இருக்கா அப்படின்றத பார்க்கணும். லாஸ்ட் 5 balls இந்த ஓவரில். நியூமேன் புகழ் உள்ள வந்திருக்காங்க. ஒரு ஹியூஜ் அப்பீல். லெக் அம்பையர் அண்ட் ஸ்ட்ரைட் அம்பையர் அண்டர் டிஸ்கஷன் போகிறாங்க. கீப்பர் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க இந்த விஷயத்தில். பட் பேட்டிங் சைடில் இருந்து அவர் கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. அம்பையர் சைடில் இருந்து டிசிஷன்ஸ் அதுக்காக வெயிட்டிங். இட்ஸ் விக்கெட் சிக்னல் கொடுக்குறாங்க. விக்கெட் சிக்னல் கொடுக்குறாங்க அண்ட் ஸ்ட்ரைட் அம்பையர் கான்ஃபிடண்ட்டாக கொடுக்குறாங்க. என்ன கொடுத்தீங்க? ஏசப்பா, மெட்ராஸ் மியூட்டன்ஸ் 4 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் டாப் ஆர்டர்ஸ் இன்னும் இருக்காங்க. நியூ மேன் டு கிரீஸ் அகூன். ஆஹா அருமை. பட் ஒயிட் சிக்னல். வேகம் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த எனர்ஜி லெவல் ஹை லெவலில் வச்சுருக்காங்க யங்ஸ்டர்ஸ். சஞ்சய் and easy taken. So well taken, well judged taken. இது அருமையான ஒரு டேக்கன். எல்லாருமே வந்து அவாராக இருக்காங்க ஃபீல்டிங்கில். இதெல்லாம் ஃபீல்டிங் மிஸ்டேக்ஸ் பண்ணவே இல்லை. ஒரு 6லேருந்து 7 ரன்னை வந்து சேவ் பண்ணியிருந்தாங்க ஃபீல்டர்ஸ். அதே போல் இந்த கேட்சையும் பர்ஃபெக்டாக எடுத்திருக்காங்க. ஒரு நியூ பேட்டர் உள்ளே வந்த உடனே விக்கெட். அகூன் அவரோட விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க. டீம் மெட்ராஸ் மியூட்டன் அண்ட் நியூமேன் திரு உள்ள வராரு. விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா? யாரு மேல கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க சம்மதமா? யாரு மேல கண்ணம்மா இங்க எவர கட்டிக்க சம்மதமா? அம்பளை விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்ன? So what a good delivery. The new man திரு 2 கேம் சேஞ்சர் உள்ள இருக்காங்க. விக்கெட் போனாலுமே ஒரு ஆட்டத்தின் போக்கை மாற்றக்கூடிய 2 தரமான பேட்டர்ஸ். ஒரு யங்ஸ்டர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். திரு அண்ட் அப்பு காம்பினேஷன். அண்ட் கேப்டனோட திங்கிங் உடனே வந்து பின்னாடி வச்சுட்டாங்க. உள்ளே இருந்த ஃபீல்டரை வெளியில் கொண்டு போயிருக்காங்க. ஒரு நல்ல ஐடியா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் லைவில் மொத்தம் 205 பேர் பார்த்துட்ருக்காங்க. அனைவருக்கும் பெரிய ஹாய். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா கமெண்ட் செக்ஷன் ஆஃபில் இருக்கும், செக் பண்ண முடியாது. பேங் whoever
யார் வந்தாலும் இன்னைக்கு டே எண்டு அப்படின்ற சொல்றது யார் அப்படின்னா இந்த யங்ஸ்டர், த நியூ ஸ்டார் சஞ்சய். Bang! Flying stump and it's a wicket. It's a big wicket. So dot ball and over signal இந்த ஓவரும் தரமான ஒரு ஓவராக அமைந்திருக்கு டீம் எஸ்கேஜிக்கு. ஸோ இந்த ஓவரில் மட்டும் மொத்தம் எத்தனை ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ரன்னு 3 விக்கெட். ஸோ கேம் சேஞ்சிங் அது எங்கே நடந்தது அப்படின்னா ஓவர் நம்பர் 2ல இருந்து எஸ்கேஜிக்கு 2வது ஓவரில் தான் ஆரம்பிச்சது. அண்ட் 5 overs கம்ப்ளீட் ஆயிருக்கு. எண்ட் ஆஃப் 5 டீம் ஸ்கோர் 32க்கு 6. ரிமைனிங் ரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 18 பாலுக்கு 47 ரன் தேவை. பாசிபிள் அப்படின்னா கட்டாயமாக விளையாட முடியும். ஆனால் அதுக்கு எஃபோர்ட் மேலே போயிருக்கு. அண்ட் அஃபிஷியலி அண்ட் லாஸ்ட் மேன் டீமோட கடைசி நம்பிக்கை, கடைசி துருப்பு சீட்டு அப்புவோட விக்கெட்டை எடுத்திருக்கிறாங்க. வாட் அ கம்பேக் ஃப்ரம் டீம் எஸ்கேஜி. ஃபர்ஸ்ட் ஓவரில் 16 ரன்னு, முதல் ஓவரில் 16 ரன்னு லெஃப்ட் ரைட்டு விளையாடிருந்தாங்க டீம் மெட்ராஸ் மியூட்டன். பட் சஞ்சயை உள்ள கொண்டு வந்தாங்க, ஒவ்வொரு விக்கெட்டாக சாச்சாங்க. இப்போ கேமுக்குள்ள ஸ்டாண்டர்டாக உட்காந்துருக்கிறாங்க. 17க்கு 47 இப்போவும் விளையாடி கேமை முடிச்சாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் விளையாட போகிற அந்த பேட்டர்ஸ் தான் அந்த டேவோட ஸ்டார், இந்த டோர்னமெண்ட்டோட ஸ்டார்னு கூட சொல்லலாம் தாராளமாக. அவுட் ஆஃப் த ஹேண்ட் வெற்றி என்பது அவுட் ஆஃப் த ஹேண்டில் இருக்குது. அதை மறுபடியும் கையில் எடுத்து வரணும் அப்படின்னா ரன்ஸ் வேணும். 17 பாலுக்கு 47 விளையாட முடியுமா அப்படின்னா கட்டாயமாக முடியும். ஆனால் அதுக்கு எக்கச்சக்கமாக எஃபோர்ட் போடணும், ரன்ஸ் விளையாடணும். மேக்ஸிமம் தேவை குறைஞ்சது 5லேருந்து 7 மேக்ஸிமம் தேவை மேட்சை கேமை பிடிக்கணும்னா. அருமையான ஒரு ஃபீலிங். இந்த மாதிரி ஃபீலிங் பண்ணும்போது கையில் ஒரு க்ளவ் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு க்ளவ்வை போட்டு கூட பிடிக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ராக்கெட் த்ரோ முகிலன் கிட்ட இருந்து பரவாயில்ல அடிங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டு வாங்குறாரு. எனக்கு வலிச்சாலும் பரவாயில்ல விக்கெட் கட்டா போதுன்னு. This is Fleck and welcome boundary and welcome boundary finally after 18 balls நினைக்கிறேன் the boundary டேஸ்ட் பண்ணாங்க டீம் மெட்ராஸ் மியூட்டன்ஸ். வில்லியம்சன் the down attack finger miss. the game கொஞ்சம் கொஞ்சமா எஸ்கேஜி பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா சாஞ்சிட்டு இருக்கு. டைட்டானிக் கப்பல் shot, very good shot, and it's a super shot and $1 million catch, one hand catch is maximum and one more boundary வந்திருக்கு இந்த ஓவரில். 2வது பவுண்டரி. இந்த கேம் முடியல, நாங்கள் விளையாடுறோன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க the men in green, the Madras Mutants.
அம்பானிக்கு 3வது புள்ளியாக பிறக்க வேண்டிய நீ இங்கே வந்து பிறந்து எங்களுக்காக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க. முகேஷ் கரெக்டாக இருக்கானா, ஃபிட்டாக இருக்கானா? வெல் பவுல், நைஸ்லி பவுல். டாட் பால் டு எண்ட் தி ஓவர். மக்களை மன்னிச்சுங்க, ஒரே இடைவிடாம இருமல் வந்துட்டு இருக்கு. 44க்கு 7. இது அருமையான காத்தாடி, பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மேல் காத்துல அது வாட்டு போயிருக்குது. கேம் இன்னும் முடியல அப்படின்றது தான் இப்ப நம்ம சொல்ல வருது. டீம் 50 50 ரன் ரீச் பண்ணியிருக்காங்க. இன்னும் 29 ரன் 11 பால்ல. இப்ப ஆகுது கேம் ஆன். கேம் ஆன் நவ். இதே மாதிரி சம்பவம்லாம் அப்படி நல்ல ஷாட்க்கு அப்புறம் ஆனால் விக்கெட்டை கொடுத்துருக்காங்க. ரகுவோட விக்கெட்டை விட்டுருக்காங்க. அடுத்த பேட்டர் இன்னும் ப்ராபப்ளி செக் பண்ணி சொல்லணும் அப்படின்னா பேட்டர்ஸ் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஸோ டாப் ஆர்டர்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கேம் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. நெக்ஸ்ட் மேட்ச் எம்கே பிரதர்ஸ் வெர்சஸ் பிசிசி. எம்கே பிரதர்ஸில் வந்து 2 சேஞ்சஸ், பிசிசி வந்து எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் விளையாடுறாங்க. ஸோ எம்கே பிரதர்ஸில் 2 சேஞ்ச். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் உள்ளே வராரு, ஒரு பிளேயர் உள்ளே வராங்க. அண்ட் பிசிசி பிளேயிங் வித் நோ சேஞ்ச். நியூமேன் டிண்டா. ஸோ அகைன் அந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்கு அப்படின்ற மாதிரி டபுள் ஸ்ட்ராங்ல போட்டிருக்காங்க. ஊசே கேம் இஸ் ஓவர். இன்னும் ஆட்டம் முடியல கண்ணா, நான் ஆடுறத பாரு அப்படின்ற மாதிரி 2 சூப்பர் பிக்கப் ஷாட் அண்ட் அனதர் மேக்ஸிமம் ஃபார் டீம் மெட்ராஸ் மியூட்டன்ஸ். அனதர் நியூஸ். வெளியிருந்து கேப்டன்ஸ் சிக்னல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, முடியும் அப்படின்ற ஒரு சப்போர்ட்ஸ் அங்கேருந்து வேர்ட்ஸில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. அதே போல் டீம் எஸ்கேஜி அவங்களுக்கும் ரன்ஸ் இருக்கு, பேட்டிங் சைடுக்கும் சான்ஸ் இருக்கு. It's a big miss. It's a big miss. And team இன்னும் எவ்வளோ ரன் விளையாடணும் அப்படின்னு செக் பண்ணும்போது 7 balls 21 runs. 7 பாலுக்கு 21. ஆனஸ்ட்லி இந்த பால் வந்து ரொம்ப முக்கியமான பால். பேட்டிங் சைடு இந்த பாலை வந்து பவுண்டரியை மாற்றினாங்க அப்படின்னா லாஸ்ட் ஓவருக்கு நல்ல சான்சஸ் இருக்கும். பட் பவுலிங் சைட்லேருந்து ஒயிட் சிக்னல். 7 ball 20. 7 பாலுக்கு 20. 7 ball 20. இது இம்பார்ட்டன்ட் பால். இந்த
ஏழாவது பால் பவுண்டரி இல்லாமல் பவுலிங் சைட்லேருந்து போட்டாங்க அப்படின்னா 6 பால் 20ன்றது பெரிய டார்கெட் லாஸ்ட் ஓவரில். அதே போல் இந்த ஓவரை பவுண்டரியாக மாற்றினாங்க அப்படின்னா லாஸ்ட் ஓவரில் ஒரு பெரிய ஹோப் இருக்கும் டீம் மெட்ராஸ் மியூட்டன்ஸ்க்கு, பிக் பால் பூட் டீம்ஸ்க்கு. அண்ட் சரியான கனெக்ஷன் இல்லை. It's a big ball for team SKG. A dot ball to end the over, end of 7. அதெல்லாம் விஷயம் 6க்கு 20 அவ்வளோதான், சிம்பிள். 59 ரன் வந்திருக்கு. 7 ஓவருக்கு 59, 6 பாலுக்கு 20 ரன் விளையாடணும். Who is the bowler? The big question is who is the bowler? லாஸ்ட் ஓவர் யார் போட போகிறாங்க அப்படின்றது தான். 6க்கு 20. And once again Santosh into the attack. Choose the best. Hit hard. So over number 8, dot ball start பண்ணிருக்காங்க. 6 ball 20. The one man show, the last hope. The Prabhu for team Madras Mutants. Again one more dot ball. 4 பாலுக்கு 20. எப்போ முடிய வேண்டிய கேமை இப்போ ஓவரில் எடுத்து வந்துருக்கிறது பிரபு. 4க்கு 20. ஒரு லாஸ்ட் பால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பால்னு சொல்லலாம். இந்த பாலில் ஹிட் அடிக்கணும், குறைஞ்சது ஒரு ரன்னாவது அடிக்கணும், அடுத்த பாலுக்காவது சான்ஸ் எடுத்து போகிறதுக்கு. அண்ட் ப்ராபப்ளி திஸ் இஸ் மேட்ச் பால் ஃபார் டீம் எஸ்கேஜி. ஒரு பயமுறுத்துறாங்க பேட்டர்ஸ், ஆனால் கம்பேக் கொடுத்துருக்குறாங்க பவுலர்ஸ். இந்த கேம் உள்ள ஸ்டே பண்ணுறாங்க. லாஸ்ட் 3 பால் 20. 3 லீகல் பால் விழுந்தாலே நல்ல சான்சஸ் இருக்குது. The winning possibility is a high level வச்சிருக்காங்க இப்போ கேமில் எஸ்கேஜி. 3 ball 20. And finally பிரபுவோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. அது நல்ல இன்னிங்ஸுக்கு வந்து பிரபுக்கு வந்து பாராட்டுக்கள். அருமையான ஒரு ஃபைட்டா பிரபு கிட்ட இருந்து. ஒரு ஃபேர் பிளே விளையாடுறாங்க டீம் எஸ்கேஜி. சப்போர்ட்டிங் பண்ணுற அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னும் நல்லா ஷைன் ஆகும்னு சொல்லி விஸ்வாஸ் பண்ணிக்கிறோம். வெல் பிளேட் பிரபு அண்ட் பேக் டு த டக் அவுட்ஸ். அழகா முறுக்கு சுட்டாலா, என்ன பத்தலையா நேரா கடைக்கு போனாலா, என்ன வாங்கினதும் கையில காசு பத்தலையா, அவதான் என்னத்த செஞ்சா, அவதான் என்னத்த செஞ்சா, பட்டுன்னு முட்டை தொலைச்சா. Umpire's call. Umpire's call. அடுத்த பாலர் கூட சேஞ்ச் பண்ணி போடுங்க. So 1 more to go. And finally, the result is positive for team SKG. And ஒரு நல்ல கேம், இது சூப்பர் ஃபைட் பேக் பண்ணுறாங்க and enter into the semi-final. சத்யா அண்ட் கோ இந்த கேமை பிடிக்கிறாங்க அகைன்ஸ்ட் மெட்ராஸ் மியூட்டன்ஸ். ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்குவாட். கிட்டத்தட்ட 8 பேட்டர்ஸ் செகண்ட் ஹாஃபில் இந்த 79 ரனை சேஸ் பண்ணுறதுக்குள்ளே வந்தாங்க. ஆனால் 20 ரன் வித்தியாசத்தில் டீம்
SKG, well known as MPT, இந்த கேமை வின் பண்ணியிருக்காங்க and enter into the semi-final and quarter-final number 2, PCC versus MK Brothers. MK Brothers went to toss and elected to bowl first. அதனால் வந்து PCC பேட்டிங் உள்ள வர போகிறாங்க. ஓப்பனிங் பேட்டர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக உள்ள வந்துருக்கு. PCCயில் எந்த சேஞ்சஸும் இல்லை. MK பேட்டர்ஸ் வந்து MK பிரதர்ஸ் வந்து 2 சேஞ்சோட உள்ள வராங்க. கேம் நல்ல கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் ரன் ரேட் 8ல் தான் ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஒரு நல்ல கால் பார்ட்னர் கிட்டேருந்து ஓடிந்தா 100% ரன் அவுட். ஏன்னா ஃபீல்டருக்கு நல்ல டைமிங் இருந்தது த்ரோ பண்ணுறதுக்கு. So doubt start பண்றாங்க. ரன் அவுட் கான சான்ஸ் நோ.
End of 5, 35. Loss of 3 wicket. Once again, we want to thank all the sponsors and supporters here for the KCC tournament 2024 at Shiva Homes. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி, முதல் நன்றி. டோர்னமெண்ட்டோட ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு. Extra bounce. Directed corner strike. Sampes நாட் அவுட் சிக்னல் தான் கொடுக்குறாங்க. ஒரு அப்பீல் பண்ணுறாங்க, பட் நாட் அவுட் சிக்னல். Nicely bowled. It's a legal delivery. The ball மிஸ் பண்ணியிருக்காரு அஜய். மேலே தான் போயிருக்கு. கேட்ச்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஃபீல்டர் ரொம்ப ஃப்ரீயாக இருந்திருக்காங்க, வெளியில தான் இருந்திருக்காங்க. நோ சான்சஸ். And it's time to thank our sponsors, Shiva Homes, MS Traders, SKG, X, and Gandhi Saran Trust, GD Events, RR Builders, DJ Developers, Ajay Krishna Catering, and Kamala Industries, LI Sports, JB Sports, Digital Dreams, PKCC, KGK, Comedy Box Tamil, Seerum Kalagal, Tanvish, location அவர்களுக்கு, and Nail Modes, Kirti Realty, and Vinola Events. Down the track, good hard hit, ஒரு ஸ்மாஷ். அது பவுண்டரிக்கான சான்சஸ் கொடுக்குதா? எஸ், ஒரு ஹார்ட் ஹிட். அதை அடிச்சு தான் 4 ரன் எடுக்கணும் இந்த கிரவுண்டை பொறுத்தவரையிலும். அதுதான் பண்ணியிருக்காரு அஸ்வின். ஸ்ட்ராங் ஹிட் அண்ட் வெல்கம் பவுண்டரி ஃபார் டீம் PCC. End of 6, 41, loss of 3. 41க்கு 3. இது ஒரு நல்ல ஸ்கோர். ஆனா இது எனாஃபா அப்படின்னா 60-70 ஒரு நல்ல ஸ்கோர். இது பேர் முக்கியமான கேம்ல 41 கடைசி 2 ஓவரில் குறைஞ்சது 25-30 ரன்ஸ் போர்டில் ஆட் பண்ணும். ஸோ அப்போ நல்ல ரன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ப்ரீவியஸ் கேம் 79 ரன்ஸ் டீம் மெட்ராஸ் மியூட்டன்ஸ் 60 ஓவரில் நெருங்கி வந்தாங்க டார்கெட்டை. 70-80 ஒரு நல்ல டார்கெட்னு சொல்லலாம். ஒரு ப்ரெஷர் நிறைஞ்ச கேமில் ஒரு 41 லாஸ்ட் 2 இம்பார்ட்டன்ட் ஓவர்ஸ் 12 balls 25-30 will be the good score for team PCC. It's a good shot, very good shot. Fielder உள்ள எடுத்துருக்காங்க and ball boundary reach பண்ணிருக்கு. One more boundary for team PCC. मालूमा डोलमा ऐसा लंगड़ी मालूमा तेची गली जिन्नी क्रैकी उठा सालूमा
ஸோ ஒன் மோர்க்கான ட்ரை அது மேலே போயிருக்கு. And cotton ball. The mistimed and it's a wicket. அப்படி போடு 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 அசதி போடு கண்ணாலே இப்படி போடு 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 கையாலே மண்ணோட பொறுத்துத உப்பு மூட்டை ஏறிக்கிற மண்ணோட கண்ண பொதி கண்ணா மூட்டி ஆடவரை இந்த மேன் ஆஃப் த சீரியஸ் அவார்டு வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The choice is yours. ஸ்கோர்ஸ் அப்டேட் வந்துடும். அண்ட் வந்து ஃபேர் பிளே அவார்டும் கிடையாது. The choice is yours. வெரி சிம்பிள். ஆர்கனைசருக்கு லாபம். அதை யாராவது வந்து நல்லா விளையாடுற யங்ஸ்டருக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. மேன் ஆஃப் த மேட்ச்சுக்கு வந்து ஹெட்செட் கொடுக்குறாங்க, பேக் கொடுக்குறாங்க. மேன் ஆஃப் த சீரியஸ்க்கு வந்து நிறைய வந்து ஹோம் அப்ளைன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அது எல்லாமே ஒரு யங்ஸ்டர் கொடுத்துருவாங்க. 7 ஓவருக்கு ஸ்கோர் 53. யூ மிஸ் ஐ ஹிட், அதுதான் கான்செப்ட். நீ அடிச்சதா பால் போடும், இல்லைனா நான் போறது ஸ்டெம்ப்ல விழும். ஓகே, விக்கெட்.
Straight to the hands and wicket. Praise Bouch for Team PCC. Nicely bowled. Switch it கான try கரெக்டா வந்து அதர் சைடில் bowling போட்டிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டருக்கு bowling போகிற மாதிரி போட்டு எடுத்திருக்காரு. டாட் பால். ஸ்விங் அண்ட் மிஸ். அண்ட் ஒரு நல்ல விக்கெட் ரன் அவுட் மூலியமாக கொடுக்குறாங்க. சாக்ரிஃபை. ப்ரீவியஸ் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட். இந்த அவார்டு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிடியிலேருந்து சஞ்சய் அவர்களுக்கு இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு விக்கி அவர்களை வெல்கம் பண்ணுறோம். அகில உலக ஆணழகன் விக்கி அவர்களை கானா விக்கி அவர்கள் ரன் அவுட் டு எண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா பேசுறதுக்கு, கோல்டா இருக்குது ஹெவியா. அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு.
56 ரன் டார்கெட். சின்ன அப்டேட் போயிட்டு இருந்தது, இப்போ கிளியர் ஆயிடுச்சு. டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் கிளியரான அப்டேட் உங்களுக்கு வரும். 56 ரன் விளையாடணும் 48 பால்ல. 56-48 பால்ஸ்ல இதை விளையாடினாங்க அப்படின்னா செமி ஃபைனலுக்கான சான்ஸ் உங்களுக்கு ஓப்பனிங் ஆயிடும். லைன் நம்பர் கார்த்திக் அவர்கள் எங்க இருந்தாலும் இங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இல்ல இங்க வேணா நீங்க அங்கேயே இருங்க, அதாவது ஸ்ட்ரைட்ல போயிடுங்க. குட்டி கார்த்திக் எங்க இருந்தாலும் அங்கேயே இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். லெஃப்ட் சைட்ல அங்கேயே இருந்துருங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. Check, check. அம்பையர் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. 12 மேன் ப்ரொவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போகலாம். 12 மேன் மேட்ச். கேமரா செட்டிங்ஸ் எல்லாம் மாத்தனா ஒரே ஃபாகியா இருக்குயா. ஓகே, எம்கேசிஸ்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. டீம் பிசிசி எல்லாமே இங்க போகாதானே. ஓகே, பவுலரோட நேம் மட்டும் சொல்றேங்க போதும், அவ்வளவுதான். பவுச்சர். ஓகே, டன். ஸ்டார்ட் பண்ணலாம். அதான் நான் கிட்ட சொன்னேன், இல்ல அவன் செட்டிங் எதை மாத்தி நான் பாறேன். ஓகே गाइस, எந்த ஒரு இன்டரப்ஷன் கிடையாது. நீங்க கோ போலாம். ரெடி ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் எல்லா கேமராவும் ஃபாகியா தான் இருக்குது. சரிடா. So once again a successful pair, first match against SMCC கூட ரொம்ப நல்லா விளையாடினாங்க. So கார்த்திக் அண்ட் மணி காம்பினேஷன் உள்ள வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து நல்லா பேட்ல பட்டுருந்தது மொதல் மேட்ச். அண்ட் இந்த டோர்னமெண்டோட ஹையஸ்ட் ரன் விளையாடின ஒரு டீம். ஸோ மொதல் மேட்ச்சில் 109 ரன், அதில் பாதி ரன் தான் வந்து இப்போ டார்கெட். ஆனால் டிஃப்ரெண்ட் டீம், டிஃப்ரெண்ட் பவுலிங் அட்டாக் அண்ட் ஒரு ப்ரெஷர் நிறைஞ்ச குவார்டர் ஃபைனல் மேட்ச். ஸோ இந்த கேமில் எப்படி விளாட்றாங்க அப்படின்றது தான் மேட்டர். லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி இருக்கு. எஸ், ஒயிட் சிக்னல் ஃப்ரம் தி அம்பையர். தேங்க்யூ ஃபார் த சிக்னல். ஃபர்ஸ்ட் அண்ட் பேட் மூலியமா கார்த்தியோட பேட்டில் இருந்து 56 அப்படின்றது இங்கே நல்ல டார்கெட்டா, எல்லாமே நல்ல டார்கெட்டா. ஆனால் பவுலர்ஸ் எப்படி பவுலிங் போடுறாங்க அப்படின்றத பொறுத்து 56 ரனையும் பிடிச்சிருக்காங்க, 56 ரனையும் விட்டுருக்காங்க. பிடிக்கவும் முடியும், பேட்டிங்கும் விளையாட முடியும். யார்கர் டெலிவரி அண்ட் இட்ஸ் டாட் பால். ஒவ்வொரு பாலும் டீம் பிசிசிக்கு தேவை. First 2 overs, quick wickets. அருமையான ஒரு கனெக்ஷன். ஃபீல்டர்ஸ் இல்லை, கொஞ்சம் வைடா இருந்தாங்க. நல்ல ஒரு ஒர்க் அங்கே அஜய் கிட்ட இருந்து. கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பவுண்டரி சேவ் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். மணி நல்ல டைம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ப்ரீவியஸ் மேட்ச்சில் வந்து ஒரு 30+ ரன்ஸ் விளையாடினாங்க இண்டிவிஜுவலாக. லாஸ்ட் பால். The classic, our classic on a shot. 1 bounce, 2 bounce, and stoppable. A boundary for team NK Brothers. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். 1 over complete ஆயிருக்கு. End of 1 team score 8 run in all.
கூடயே கூட்டும் போயிடுங்க. நல்லா டான்ஸ் ஆடுறாப்புல, அவருக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. மொதல் ஓவரில் 8 நோலாஸ். ஆனால் சும்மாவே இருக்க மாட்டாப்புல, ஏதாவது ஒன்று பேசிட்டு. நைட்லி பால். ஓவர் நம்பர் 2 சுரேஷ் கிட்ட இருந்து வெல் பவுல், நைஸ்லி பவுல். பேட்டர்ஸோட ஸ்விங்ஸ் இருந்துட்டு இருக்கு. போன மேட்ச் இந்த மாதிரி தான் டாட் பால்ஸோட தான் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு கார்த்திக். ஆனால் சார் குயிக்காக வந்து ஃபயர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் கேமில் ஒரு சுறுசுறுப்பு வந்தது. கனெக்ஷன் மேலே போயிட்டு இருக்கு, சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. பவுன்ஸ் ஒரு பும்ரா கேட்ச் பிடிக்க முதல் விக்கெட் கிடைக்குது டீம் பிசிசிக்கு. அண்ட் இந்த பாட்டு ராமன் கதைய கேட்போமா, இல்ல பழச்சி பாப்போமா. ஐயோ ஆத்தாடி பொண்ணு எனக்கு அக்ஷர் பட்டேல் மாதிரி
ஸோ ஸ்வீப் ரன் அவுட்டுக்கான சான்ஸும் கொடுக்கல ஃபீல்டர். கொஞ்சம் வைடான த்ரோ தான் இது. பால் டு பால் கேம் 35 ball 36. நெக்ஸ்ட் பிளேட் ஃபீல்டர் எல்லாரும் உள்ள இருக்காங்க. நல்ல ஷாட் இது. மறுபடியும் ஒரு டபுள். 2 பால்ல ஒரு 4 அடிச்சா என்ன ரன் கிடைக்குமோ அதுதான் கிடைச்சிருக்கு. டபுள் டபுளா 2 டபுள் ஈக்குவல் டு 1 பவுண்டரி. ஸோ ரன்ஸ் அப்டேட் 33க்கு 33. 2 பால் கேம். 10 ரன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது. அந்த 10 ரன்ஸ் இந்த லெஃப்ட் ஹேண்டை தான் குறைச்சிருக்காரு டீம் எம்கே பிரதர்ஸ்க்கு. ஸோ பவுச் டு சுந்தர் 33 ஃப்ரம் 33. ஸோ குயிக்கர் பவுச் கிட்ட இருந்து டவுன் டு லேக் அப்படின்னாலுமே பிக்கப் பண்ணுறதுக்கான டைமிங் இல்லை ஒரு ஷாட்டில். But they got single. Nothing to say. ஒரு ஃபீல்டர் அந்த பொசிஷன்ல இருந்து இதை விக்கெட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அதை மிஸ் பண்ணுறாங்க. கேப்டன் யோசிக்கிற ஐடியா இது எல்லாமே ஓகே. ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. கையில் வருது. கட்டாயமாக இது ஒரு ரன் அவுட்டாக மாற்றிருக்கணும். ஷாட், இது குட் ஷாட். நல்லா ஸ்ட்ராங்காக மிடில் பட்டிருக்கு. டபுளுக்கான சான்ஸ். 2 பேருமே நல்லா ஓடி எடுக்கிறாங்க. இதில் நிறைய டபுள்ஸ் வந்திருக்கு. இந்த ஓவர்லேயே வந்து 3வது டபுள் இது. So double to end the overs. A good over for team MK Brothers. End of 3, 27 loss of 1. 3 ஓவருக்கு 27. இன்னும் ஒரு 29 ரன் விளையாடணும் 30 பால். முப்பது பாலுக்கு 29. அண்ட் வெளியில் இருக்கிற டீம் செமிஃபைனலில் இருக்கிற டீம் எஸ்கேஜி வெல்லனர்ஸ் எம்பிடி. இந்த டீம் இந்த மேட்சோட வின்னர்ஸ் கூட விளையாடுவாங்க செமிஃபைனலில். நெக்ஸ்ட் இப்போ இந்த கேம் இன்னும் இருக்குமா அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து பவுலர்ஸ் கையில் தான் அந்த ஆன்சர் இருக்குது. பேட்டர்ஸ் அவங்க பாட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. பால் டு பால் ப்ரெஷரே இல்லை. ஏன்னா ஒரு ஓவருக்கு 1 ரன் ஆல்ரெடி விளையாடிருக்காங்க. 27 ரன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஆஃப் ரன்ஸ் ஃபஸ்ட் 3 ஓவர்ஸில் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பிளே and again call for 2 and completed successfully. 2ன்றது 3 கன்வெர்ட் ஆகிருக்குது. ஸோ வைடான ஒரு த்ரோ அஜய் கிட்ட இருந்து. ஸோ டபுள் ட்ரிபிளாக மாறுது. ஒரு டாட் பால் போடுறாங்க. அந்த ஒரு டாட் பால்ல அடுத்து 3 ரன் கிடைக்குது.
பிக் ஸ்விங் அண்ட் பிக் மிஸ். பேட்டில் பட்டுது அப்படின்னா கட்டாயமாக ஒரு பெரிய ஹிட்டாக மாறி இருக்கும். 80 to 90 மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட கிடச்சிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்விங். விண்டு சப்போர்ட்டிங் இருக்குது லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு. அதுதான் இப்போ அவங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ். ரைட் ஹேண்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது இந்த பொசிஷன், இந்த விண்டு கண்டிஷன்ஸ். நைட்லி போம், தரமான ஒரு யார்கர், மச் நீடட் ஃபார் டீம் பிசிசி. ஸோ கேமில் உள்ள எல்லாருமே ரொம்ப அமைதியாக விளையாடிட்டு இருக்காங்க டீம் பிசிசி அண்ட் எம்கேசிசி. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கேம், பேசி விளையாடணும். பட் சைலண்டாக கீப் அப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் கேம் எனர்ஜி இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்ட மாதிரி இருக்குது. நைஸ்லி பிளேட் அண்ட் சிங்கிள். The only man. எத்தனை பால்? ஒரு பால் இருக்கு. And they got a big fish. Team BCC got an important wicket. So முக்கியமான ஒரு விக்கெட்டை கடைசி பால்ல சரவணா எடுத்திருக்காரு. வருகை தந்திருக்கும் ஓடை குப்பம் பரத் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். ஓடை குப்பம் பரத் அவர்களை. இந்த சிங்கிளுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுமா அப்படின்னா எஸ், ஒவ்வொரு ரன்னுமே வந்து வேல்யூபிள் தான். The 2 singles and 2 deliveries. 22 from 22 run a ball game for team MK Brothers. The pull shot, complete on a pull shot அப்படின்றத பார்க்கணும். Result, straight to hands and wicket result, and team PCC got a third wicket.
தேர்ட் இம்பார்ட்டன்ட் விக்கெட், ஓப்பனர் விக்கெட், நல்லா செட்டில் ஆகி விளையாடிட்டு இருந்த ஒரு பிளேயரோட விக்கெட்டை இந்த நேரத்தில் சாத்திருக்காங்க. இந்த பாட்டுக்கு oh my god, one more wicket, a stunning moment for team PCC. Two big fish in two deliveries. One the new batsman settle ஆக உள்ள டைமிங் கொடுக்கல, just 10 minutes அதுதான் டைம். 10 minutes இல்ல 10 seconds தான் அந்த டைமிங் கொடுத்திருந்தாங்க. Wicket, one more wicket and team got the big fish. 34 loss of 4 at the moment and game on now. Run ball gameனால ஒரு பிரஷரை கொஞ்சம் ஆட் பண்ணிருக்காரு இந்த பவுலர். So I think ஜீவா நினைக்கிறேன். So well bowled, 2 ball 2 wickets. He is on a hot break. So game கடைசி நொடியில் மாறிய ஆட்டங்கள் எவ்வளவோ உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களாம் வந்து சொமாலா சொல்லிட்டு போல அனுபவிச்சு தான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதனால இந்த கேமில் டீம் பிசிசி டாமினேட் பண்ணுவாங்களா ஆர் எம்கேசிசி ஃபைட் பேக் பண்ணி மறுபடியும் வந்து ஈஸியாக அந்த கேமை ஃபினிஷ் பண்ணுவாங்களா? 2 இம்பார்ட்டன்ட் விக்கெட்டை வந்து குயிக் செஷனில் எடுத்துருக்கிறாங்க ஜீவா அண்ட் ஹாட் ட்ரிக். இந்த டோர்னமெண்ட்டோட முதல் ஹாட்ரிக்கான வாய்ப்பு இந்த பவுலருக்கு இருக்குது, இந்த யங்ஸ்டருக்கு. ஏன்னா போன மேட்ச் வந்து அகைன்ஸ்ட் மியூட்டன்ஸ் கூட, மெட்ராஸ் மியூட்டன்ஸ் கூட வந்து ஒரு யங் பவுலர் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணி அந்த கேமே பிடிச்சி கொடுத்துருந்தாரு. அடுத்த பால் நைஸ்லி பிளேட் அண்ட் சிங்கிள். நியூ பேட்ஸ்மேனோட நேம் என்ன நிச்சு? ஸ்விங் அண்ட் மிஸ். ஜீவா ப்ரீவியஸ் கேமோட ஒரு நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மர். ஸோ இந்த கேம்லேயும் அதுவும் முக்கியமாக ரன் பால் கேம் இருக்கிற சிச்சுவேஷனில் நல்ல ஒரு பால் போட்டிருக்காங்க. முப்பத்தி 5 ரன் வந்திருக்கு. இன்னும் 21 ரன் விளையாடணும் 18 பால்ல. கேம் கொஞ்சம் டர்ன் ஆயிருக்கு. ஒரு ஓவருக்கு 7 ரிக்வயர் ரன் ரேட் 6லேருந்து 7 மாறி இருக்கிறது. 18 பாலுக்கு 21. அடையாரின் எமினம் என்னோட பாட்டை ஒன்று போட்டு விடுங்க ப்ளீஸ். மற்றவங்க கேட்கணும்னா பாட்டு பாடுறது. நைட் பால் ஓவர் நம்பர் 6. சரவணன் உள்ள வந்து அட்டாக் பண்ண வராரு. 17க்கு 21. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷரை போடுறாங்க. இது எப்படின்னா பிரியாணி செய்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே டேஸ்ட் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கா போடு, காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கா போடு, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷரை போடுறாங்க பவுலிங் சைட்லேருந்து. தென் ஃபைனல் அவுட்புட் இது எந்த டீமுக்கு வேணால் வரலாம். பட் ரொம்ப முக்கியமான ஒரு ரிசல்ட் இது. இந்த மேட்ச் ஜெயிச்சா தான் அடுத்த மேட்ச், அப்படி இல்லைன்னா ரெஸ்ட்டு தான். நோ அனதர் கேம், டூ ஆர் டை கேம், எல்லா கேமுமே நாக் அவுட் அப்படின்றதுனால ப்ரெஷர் எக்கச்சக்கமாக இருக்குது ரெண்டு டீம் சைடுக்கும். விக்கெட்ஸ் நைட்லி பிளேட் அண்ட் சிங்கிள் ஃபார் டீம் எம்கே பிரதர்ஸ். இந்த நேரத்தில் கடலை காண வந்த மக்கள் எல்லாருமே இந்த மேட்சை பார்க்கறதுக்கு அப்படியே நின்று இருக்காங்க. அனைவருக்கும் பெரிய ஹாய். எனக்கு தெரிஞ்சவர்கள் அவங்க ஐடி எம்ப்ளாயிஸாக கூட இருக்கலாம், பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்காங்க. ஹாய் 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 மக்களே.
nicely played, but மேல போயிட்டு இருக்கு. கேட்ச் கான சான்ஸ் அஜய். பட்டர்ஃப்ளை. ஆனால் ஒரே ஒரு பாக்கெட்டில் கதையே முடிச்சிங்கனாங்க ஒரு 39 பேர். பட் அதை பற்றி நான் பேச விரும்பல. மேட்சுக்குள்ளே வந்துடுவோம். ஒரே ஒரு பாக்கெட், பீஸ்ஃபுல்லான ஸ்லீப். ஓகே, நியூ பேட்டர் அட் கிரீப்ஸ். தரணி முகப்பேரின் முரட்டு காலை. வெல் பவுல். பேட்டருக்கு வந்து செட்டில் ஆக டைமே கொடுக்கல. ஒரு நல்ல பால் இது. என்ன கேம் பிளான் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பால் ரொம்ப குயிக்காக வந்திருக்குது. ஒரு நல்ல தரமான மேட்சாக மாறி இருக்கு. முதல்ல அப்படியே ஒன் சைடாக போகிற மாதிரி இருக்குது, லிட்டில் போர் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்தாங்க பிசிசி, நல்லா ஃபைட் பண்ணாங்க, ஜீவாவை கொண்டு வந்தாங்க, நல்ல மூவ் கேப்டன் கிட்ட இருந்து. ஸோ இப்போ கேம் எப்படி அப்படின்னா இது ஒரு பாப்கார்ன் மேட்ச். குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம் இருக்குது, அங்கே குச்சி ஐஸ் இருக்குது, கோன் ஐஸ் இருக்குது, பக்கத்தில் பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் வாங்கி வச்சு ஜாலியாக பார்க்கலாம். இப்போ சிங்கிளா டபுள். நிக்கி பாலை கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரன்னர்ஸ் ரொம்ப குயிக்காக இருந்திருக்காங்க. குட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். குட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் அண்ட் எண்ட் ஆஃப் 6 40 லாஸ் ஆஃப் 5 அப்படின்றதா ஸ்கோர் அப்டேட். இன்னும் 2 ஓவருக்கு 16 ரன் விளையாடணும். 2 overs 16 runs, 8 runs per over. அதுதான் ரிக்வயர் ரன் ரேட். கேப்டன் அடுத்த பவுலரை யாரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதா கொஸ்டின். ஐ திங்க் சுரேஷ் வந்துட்டு இருக்கார் வீர நடை போட்டு 7வது ஓவர் போகிறதுக்கு. 12 பாலுக்கு 16 அப்படின்றதா ஸ்கோர் அப்டேட். நோ, சுரேஷ் அப்படியே பேக் பண்ணிட்டாங்க. ஜீவா தானே? ஓகே, டன். ஸோ கேம் சேஞ்சர் லைக் ப்ரீவியஸ் கேமோட சஞ்சய் போல இந்த கேமோட கேம் சேஞ்சர். 12க்கு 16 ஆன் ஸ்ட்ரைக்கில் தரணி. யார்கர், வெரி குட் யார்கர். சிங்கிளா டபுளா அப்படின்றத பார்க்கணும். நோ, இட்ஸ் அ குட் கால். ஓடிந்தாங்க அப்படின்னா ஷூட் த குருவி தான், புல்லட் மாதிரி வந்திருக்கும் த்ரோ. 5 விக்கெட். அதே நேரத்தில் எம்கேசிசியோட டாப் ஆர்டர் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ். மிடில் ஆர்டர்ஸ் வந்து ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூ விக்கெட்ஸ் இன்னும் ப்ரெஷர் கொடுத்துரும். அதனால் சேஃபாகவே கால் கொடுத்து ஓடி இருக்காங்க இந்த பால். வெல் செட்டாக விளையாடிட்டு இருக்க மிக்சர். ஓ மை காட், கேப்டனோட பிளான் கரெக்டா இருக்கா? இது இப்பதான் அந்த ஃபீல்டை மாத்துறாங்க அந்த இடத்துல. அருமையான ஒரு டேக்கன் அண்ட் கேம் பிளே ஃபயர் ஆன் ஆயிருக்கு. பிசிசி நல்ல ஃப்ளோக்கு வந்திருக்காங்க. எம்சிகே இது ஒரு பிரஷர் பாயிண்ட்டுக்கு தள்ளி விட்டுருக்காங்க பிசிசி. கம் ஆன் பாய்ஸ். Well bowled. Then rotate the single, busy. Or single rotate பண்ணி கொடுத்தாச்சு. On strikeல தரணி. He got a big responsibility on the shoulder. ஒரு கேமை ஃபினிஷ் ஆஃப் பண்ணி கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்கார் டீம் எம்கேசிசிக்காக. பட் டீம் பிசிசி
and it's a big ball. My god, the fielder பின்னாடி வச்சிருக்காங்க. அம்பையரோட சிக்னல் இஸ் லீகல் டெலிவரி ஆர் வைட் சிக்னல். நன்றி நடுவர் அவர்களே. நான் பின்னாடி இருந்த அந்த ஃபீல்டை பார்க்கவே இல்லை, ஏதோ பெருசாக நடந்துச்சு அப்படின்னு நினச்சோம். பட் இருந்தாலும் 2 ரன் டீம் எம்கேசிசிக்கு பெரிய ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் இந்த 2 ரன் இப்போ அவங்களுக்கு. It's a legal delivery or it's a legal delivery. So over ball-க்கும் the expectations high level இருக்கு and pressure on the head. Swing and miss. முரட்டு காலை ஒரு சீரி பாக்குது, ஆனா சிறுவண்டு சிக்கவில்லை. அதாவது பால் பேட்ல படல. Seven ball, 11 runs. So very ball, straight to the hands. A 6 ball, 10 runs. One more thriller game. Quarterfinal number 2, MKCC versus PCC game. கடைசி ஓவருக்கு மூவ் ஆகிருக்கிறது. 24 பாலுக்கு 24. கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல அப்படின்னா இப்போ சொல்லுங்க, ஈஸியா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது. 6க்கு 10. சிக்ஸ் பால் 10 ரன்ஸ். 2 டீமுமே நல்ல சான்சஸ் இருக்கு. கேமை கடைசி ஓவரில் கொண்டு வந்திருக்காங்க. டீம் எம்கேசிசியோட நம்பிக்கை நட்சத்திரம் முகப்பேரின் முரட்டு காலை விட்டு திருப்பு தரணி ஆன் சைக்கிள், நான் சைக்கிள் பிசி என்கிற பிரவீன். 2 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க. 2 பேருமே ரீசெண்ட் டேஸில் நல்லா கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. அதே போல் டீம் பிசிசிக்காக இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரை உள்ளே கொண்டு வராங்க. சுரேஷ் நல்ல வேரியேஷன் போடக்கூடிய ஒரு தரமான பவுலர். ஒரு தரமான போட்டியாக இருக்க போகிறது. ஒரு த்ரில்லர் ஃபினிஷ் யாருக்கு அப்படின்றத பார்க்கணும். 6 பால் 10 ரன்ஸ். Suresh 2, Dharani. Ball number 1. Oh, start with bouncer or smash. Virendra Sehwag மாதிரி பேட்ல போட்டு பட்டிதா தெறிக்க போயிருக்கோம் 4 ரன். ஆனா பேட்ல பறதுக்கான டைமிங் கொடுக்காது. பவுலருக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜா இருக்கு. மொத பால் டாட் பால், 5 பால் 10 ரன்ஸ். Yarker, and oh my god, this is a big moment, and no boundary. This is big moment. So catch எடுத்துட்டாங்க அப்படினா கேம்ல இன்னொரு பயங்கர ட்விஸ்டா இருந்திருக்கும். Now 4 ball 8 runs. அம்பையர் கிட்ட பெர்மிஷன் கேக்குறாரு கீப்பர், நான் கொஞ்சம் திட்டிக்கு வரேன் அப்படினு. 4 ball 8 runs. 4 ball 8. கேப்டனா, நெக்ஸ்ட் கேப்டனா, அடுத்த மேட்சுக்கு கேப்டன்ஸ் ரெடியா இருங்க. இங்கு வருகை தந்திருக்கும் சந்துரு அவர்களை இந்த பரபரப்பான சிச்சுவேஷன்ல வெல்கம் பண்றோம். இது ஃபுல் டாஸ் அண்ட் கேப்ல போயிட்டு இருக்கு. ஃபீல்டர்ஸ் வராங்க, கவர் பண்றாங்க. இதுல ஒரு ரன் ஓடி இருக்காங்க. 2வது ரனுக்கான சான்ஸ். அப்பு ஓவர் த்ரோ பண்ணிருக்காங்க. கீப்பர் கொஞ்சம் ஷார்ட், அதனால த்ரோ அப் ஷார்ப்பா அடிக்கணும். இந்த நேரத்தில் ஓவர் டெட் அடிச்சிருக்காங்க. 3 ball 6 runs. அந்த ஃபீல்டிங்ல பவர் ஃபீல்டிங் திஸ் இஸ் ஃப்ரம் பிசிசி. ஒரு முக்கியமான சிச்சுவேஷன்ல ஒரு பவர் ஃபீல்டிங்கை வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 balls அது 3மே வந்து நல்லா விழுந்திருக்கு. பவுலர் சைட்ல இருந்து ஒரு கேட்ச் எடுத்துருக்கணும், ஒரு ரன் கட் பண்ணிருக்கணும். மொத்தத்தில் 9 run எடுத்துருக்கணும் 3 பாலுக்கு. நவ் 3 ball 6 runs. டீம் எம்கேசிசி ஒரு நல்ல அட்வான்டேஜ் எடுத்துருக்காங்க இந்த 3 பால்ல. 3க்கு ஒரு ஹிட்டு. Swing and miss. 2 ball 6 runs. 2 ball 6 runs. 1 maximum in 2 delivery. This is beaten game தான் இப்போ இந்த சிச்சுவேஷன். ஒரு மேக்ஸிமம் அடிச்சே ஆகணும், இல்லை பவுண்டரி விளையாடி ஆகணும். 2க்கு 6. And take on edge. சேஃபா பிடிச்சிருக்காரு, குழந்தை மாதிரி சேஃபா பிடிச்சிருக்காரு. 1க்கு 5. ஒரு பாலுக்கு 4 அடிச்சா ட்ரா, 5 அடிச்சா வின்னு. 5 ரன் ஆடுறதுக்குலாம் வந்து ரூல்ஸ் இல்லை. அடிச்சா 6, அடிச்சு முடிச்சா ஹீரோனி. இல்லை அப்படின்னா டீம் பிசிசிக்கு வெற்றி அப்படின்ற ஒரு குழந்தைய எடுத்து கையில் கொடுத்துருவோம், அவ்வளோதான். Do or die. Hit maximum or boundary. The only choices. 2 சாய்ஸ் தான். பேட்டிங் சைட்லேருந்து பவுலிங்க்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. ஒரு டாட் பால் ஆர் விக்கெட். 2 சாய்ஸஸ் 2 டீமுக்குமே. 1 ball
5 runs, 4 to draw, 6 to win. Suresh, the bowler against Praveen. ஒரு சான்ஸ், ஒரு பெரிய மூமெண்ட் அந்த பேட்டருக்கு. 1க்கு 5 அடிச்சா ஹீரோ. பிரேக்கிங் நியூஸ். 1 ball, 5 runs. It's a huge! It's a maximum team MK!